கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டனாக ஷ்ரேயஸ் ஐயர் 2024 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றி அசத்தியிருந்தார். ஆனாலும் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த ஐபிஎல் தொடருக்கு பின்னர் சாம்பியன் கேப்டனான ஷ்ரேயஸ் ஐயரை அந்த அணியின் நிர்வாகம் தங்களது அணியிலிருந்து கழட்டிவிட்டது. அதன் காரணமாக மெகா ஏலத்தில் கலந்து கொண்ட ஷ்ரேயஸ் ஐயரை ஏலத்தில் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய் என்கிற மிகப்பெரிய தொகைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கியது. அதனைத் தொடர்ந்து ஷ்ரேயஸ் ஐயர் அந்த அணிக்கு கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற அவரது கேப்டன்சிக்கு கீழ் தற்பொழுது பஞ்சாப் அணியும் இந்த சீசனை மிக சிறப்பாக துவங்கியுள்ளது. இதுவரை பஞ்சாப் அணி விளையாடிய முதல் 2 போட்டியிலும் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2 வெற்றிகளை பெற்று இந்த தொடரில் பலம் வாய்ந்த அணியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த தொடரில் பஞ்சாப் கேப்டனாக பொறுப்பேற்றுள்ள அவர் முதல் 2 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளதால் தோனியின் ஒரு முக்கிய சாதனையையும் தகர்த்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் கொல்கத்தா அணிக்காக தொடர்ச்சியாக 6 வெற்றிகளை பெற்றிருந்தார். தற்பொழுது இந்த ஆண்டு பஞ்சாப் அணிக்காக தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்றுள்ளார். இதன் மூலம் ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனாக தொடர்ச்சியாக அதிக போட்டிகளில் வெற்றி பெற்ற தோனியின் சாதனையை முறியடித்துள்ளார். இதற்கு முன்னதாக தோனி கேப்டனாக தொடர்ச்சியாக 7 வெற்றிகளை பெற்று 2ஆம் இடத்தில் இருந்த வேளையில் தற்பொழுது 8 வெற்றிகளுடன் அவரை பின்னுக்கு தள்ளி ஷ்ரேயஸ் ஐயர் அந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இந்த பட்டியலில் கௌதம் கம்பீர் தொடர்ச்சியாக 10 போட்டிகளில் வெற்றி பெற்ற கேப்டனாக முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.